சும்மா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். ஒரு நல்ல வளமான அமைதியான ஒரு ஐரோப்பிய நாடு திடீர்னு இன்னொரு நாட்டுல இருக்கிற தன்னோட தூதரகத்தை மூடுறாங்க. காரணம் என்ன தெரியுமா? இங்க பணத்தை செலவு பண்றதுல ஒரு பிரயோஜனமும் இல்ல அப்படின்னு வெளிப்படையா சொல்றாங்க. இது ஏதோ சினிமா கதை இல்ல, நிஜமாவே நடக்குது. பின்லாந்து ஏன் பாகிஸ்தான்ல தன்னோட தூதரகத்தை மூடுதுன்னு இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். உலகின் மகிழ்ச்சியான நாடுகள்ல ஒன்னான பின்லாந்து இஸ்லாமாபாத்ல இருக்கிற தன்னோட தூதரகத்தை நிரந்தரமா மூட முடிவு பண்ணிருக்காங்க. ஆனா விஷயம் இதோட முடியல. அதுதான் இங்க சுவாரஸ்யமே. பாகிஸ்தானோட சேர்த்து ஆப்கானிஸ்தான், மியான்மர் இந்த 2 நாடுகள்லயும் தூதரகங்களை மூட போறதா அறிவிச்சிருக்காங்க. இந்த 3 நாட்டையும் ஒரே லிஸ்ட்ல வச்சிருக்காங்க. இது எதையோ சொல்லுதில்ல. ஆப்கானிஸ்தான்ல தலிபான்கள் ஆட்சி, மியான்மர்ல ராணுவ ஆட்சி, பாகிஸ்தான்ல கடுமையான பொருளாதார நெருக்கடி, அரசியல் ஸ்திரத்தன்மை இல்ல. இந்த 3க்கும் பொதுவான ஒரு விஷயம் என்னன்னா, எதிர்காலத்தை கணிக்க முடியாத ஒரு சூழல். பின்லாண்டோட பார்வை ரொம்ப தெளிவா இருக்கு. எதிர்காலம் எப்படி இருக்கும்னே தெரியாத நாடுகள்ல நம்ம மக்கள் வரி பணத்தை செலவு பண்ணி எதுக்கு தூதரகத்தை திறந்து வைக்கணும்? அது அர்த்தம் இல்லாதது. இது ஒரு உணர்ச்சி வசப்பட்ட முடிவு இல்ல, ரொம்ப கராரான கணக்கு போட்ட ஒரு பொருளாதார ராஜதந்திர முடிவு. 2 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்வீடனும் இதே மாதிரி ஒரு முடிவு எடுத்தாங்க. பாகிஸ்தான்ல இருந்த தங்களோட தூதரகத்தை மூடினாங்க. அப்போ அது ஒரு தனிப்பட்ட நிகழ்வா பார்க்கப்பட்டது. ஆனா இப்போ பின்லாந்தும் அதே வழியில போறதால இது ஒரு வாடிக்கையா மாறுதோன்னு தோணுது. ஒரு நாடு ஒரு கடினமான முடிவு எடுக்கும்போது மத்த நாடுகள் அதை கூர்ந்து கவனிக்கும். ஸ்வீடன் செஞ்சது சரிதான், அதுதான் பிராக்டிக்கலா இருக்குன்னு இப்போ மத்த ஐரோப்பிய நாடுகளும் நினைக்க ஆரம்பிச்சிருக்கலாம். அதனால வர்ற காலங்கள்ல இன்னும் சில ஐரோப்பிய நாடுகள் கூட பாகிஸ்தான்ல தங்களோட தூதரகங்களை மூட வாய்ப்பு அதிகம். அரசாங்கம் எடுக்கிற இந்த உயர்மட்ட முடிவுகள் ஒரு சாதாரண பாகிஸ்தானிய மாணவனோட கனவை எப்படி பாதிக்கும்? இல்லனா பின்லாந்துல இருக்கிற தன்னோட உறவினர்களை பார்க்கணும்னு நினைக்கிற ஒரு குடும்பத்தை அவங்க வீசா வாங்கணும்னா இனிமே வேற நாட்டுக்கு போகணும். எவ்வளவு சிரமம்! இதுதான் புவிசார் அரசியலோட மனித முகம். சரி, ஒரு பக்கம் கதவு மூடப்படுது, இன்னொரு பக்கம் இந்த நாடுகள் தங்களோட கவனத்தையும் சேமிக்கப்படுற பணத்தையும் எங்க திருப்புறாங்க? அதுக்கான பதில் இந்தியா. மூடப்பட்ட தூதரகங்கள்ல இருந்து மிச்சமாகிற பணத்தை இந்தியா மாதிரி மூலோபாய முக்கியத்துவம் வாய்ந்த நாடுகள்ல செலவு பண்ண பின்லாந்து திட்டமிட்டிருக்காங்க. இது வெறும் பேச்சு இல்ல. இந்த திட்டத்தோட முதல் படியா அவங்க அகமதாபாத்ல ஒரு புது துணை தூதரகத்தை திறக்க போறதா சொல்லியிருக்காங்க. ஏன் அகமதாபாத்? டெல்லி, மும்பை, சென்னைக்கு அப்புறம் இப்போ அகமதாபாத்? இது ஒரு ரொம்ப முக்கியமான நகர்வு. இந்தியாவோட பொருளாதார வளர்ச்சிங்கிறது இனிமே டெல்லி, மும்பை மட்டும் சார்ந்தது இல்லைன்னு இது காட்டுது. குஜராத் மருந்து தயாரிப்பு, ஆட்டோமொபைல், டெக்ஸ்டைல்ஸ், வைரத் தொழில்னு பல துறைகள்ல ஒரு பெரிய சக்தியா வளர்ந்துட்டு வருது. அங்க ஒரு துணை தூதரகத்தை துறக்கிறது அந்த மாநிலத்தோட பொருளாதார திறனை ஐரோப்பா அங்கீகரிக்குதுன்னு அர்த்தம். இது ஒரு தெளிவான அடையாளம். அது மட்டும் இல்லாம மாநில அரசோட நேரடியா உறவுகளை வளர்க்கவும் இது உதவும். 1992ல பொருளாதார சீர்திருத்தங்களுக்கு பிறகு இந்தியாவோட மொத்த உள்நாட்டு உற்பத்தி, அதாவது ஜிடிபில ஏற்றுமதியோட பங்கு கொஞ்சம் கொஞ்சமா ஏறி இன்னைக்கு 21% மேல இருக்கு. ஆனா மறுபக்கம் பாகிஸ்தானோட நிலைமை தலைகீழா இருக்கு. இதுதான் ரொம்ப அதிர்ச்சியான ஒரு புள்ளி விவரம். 1990கள்ல அவங்களோட ஜிடிபில ஏற்றுமதியோட பங்கு 16% இருந்துச்சு. ஆனா இப்போ அது வெறும் 9.5% குறைஞ்சிருக்கு. 30 வருஷத்துல வளர்ச்சிக்கு பதிலா வீழ்ச்சியா 16%லிருந்து 9.5% குறைஞ்சிருக்கா? இது நம்பவே முடியலையே. இந்தியாவோட பலம் என்னன்னா, நம்ம பொருளாதாரம் பன்முகப்படுத்தப்பட்டது. ஒரு பக்கம் சாஃப்ட்வேர் சர்வீசஸ், இன்னொரு பக்கம் மருந்து தயாரிப்பு, விண்வெளி தொழில்நுட்பம், பல வலுவான தூண்கள்ல நிக்குது. ஆனா பாகிஸ்தானோட பொருளாதாரம் இன்னமும் ஜவுளி, விவசாயம்னு சில பாரம்பரிய துறைகளை மட்டும்தான் பெருசா நம்பியிருக்கு. அரசியல் ஸ்திரத்தன்மை இல்லாதது, வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்க்க தவறுனது, உலக பொருளாதார மாற்றங்களுக்கு ஏத்த மாதிரி மாறாததுன்னு பல காரணங்களால அவங்களோட ஏற்றுமதி இயந்திரம் நின்னு போச்சு. இது ஒரு முதலீட்டாளர் பார்வையில பாருங்க, இந்தியா பல பங்குகள்ல முதலீடு செய்யப்பட்ட ஒரு டைவர்சிஃபைட் போர்ட்ஃபோலியோ மாதிரி. அதுல ரிஸ்க் குறைவும் வளர்ச்சி நிச்சயம். பாகிஸ்தானோ ஒரே ஒரு லாட்டரி சீட்டு நம்பி இருக்கிற மாதிரி. அந்த லாட்டரியில பரிசு விழலாம், விழாமலும் போகலாம். பின்லாந்து மாதிரி நாடுகள் தங்களோட பணத்தை ஒரு நிச்சயமில்லாத லாட்டரி சீட்ல போட தயாரா இல்ல. அவங்க உண்மையான நிகழ்காலத்துல இருக்கிற வாய்ப்புகளை தேடுறாங்க. இந்த தெளிவான வேறுபாடுதான் இந்த ராஜதந்திர மாற்றங்களுக்கு அடிப்படை காரணம். பாகிஸ்தானோட பொருளாதாரம் வெளிநாட்டு நம்பிக்கை இழக்கிறது இந்தியாவோட பாதுகாப்பு சூழல்ல நேரடி தாக்கத்தை ஏற்படுத்தும். இது சம்பந்தமா சமீபத்துல இந்திய பாதுகாப்பு அமைச்சர் ஆபரேஷன் சிந்தூர் பத்தி பேசினதையும், எதிர்கால சவால்களுக்கு மனதளவுல தயாரா இருக்கணும்னு சொன்னதையும் நீங்க கொடுத்த குறிப்புகள்ல இருக்கு. பின்லாந்து
மாதிரி நாடுகள் வெளியேறது பாகிஸ்தான் அந்த நிலையை நோக்கி வேகமா போகுதோங்கிற கவலையை இந்தியாவுக்கு ஏற்படுத்துது. அப்படியானா இஸ்லாமாபாத்ல ஒரு தூதரகம் மூடப்படுறது டெல்லியில பாதுகாப்பு ஆலோசனை கூட்டங்கள்ல விவாதிக்கப்படுற ஒரு முக்கிய விஷயமா இருக்கும். பின்லாண்டோட இந்த முடிவு அந்த ஆபத்து நெருங்கிட்டு இருக்குங்கிறதுக்கான இன்னொரு அறிகுறி. ஆமா, எந்த ஒரு ராணுவ நடவடிக்கையும் வெறும் ஆயுத பலத்தை மட்டும் சார்ந்ததில்ல. அது புவிசார் அரசியல் சூழல், பொருளாதார அழுத்தம், ராஜதந்திர ஆதரவுன்னு பல காரணிகளை சார்ந்தது. பாகிஸ்தான் உலக அரங்குல தனிமைப்படுத்தும் போது அது இந்தியாவோட நிலைப்பாட்டை மாற்றி அமைக்குது. அதனால இந்த நிகழ்வை இந்தியா ரொம்ப உன்னிப்பா கவனிச்சிட்டு வருது.